இந்த ரிஷப ராசி இந்த வருமானத்தை பெருக்க, சம்பாரித்த பணத்தை சேமிப்பு வைக்க, ஃபஸ்ட்டு அதை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் பாயிண்ட், கடன் வாங்காமல் இருந்தாலே ரிஷபம் ஜெயிச்சிடும். ஃபஸ்ட்டு இந்த ராசி என்ன பண்ணால், அந்த சேமிக்கிற பழக்கத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ஹேபிட் வச்சுக்கலாம், கடன் வாங்கி மாட்டிக்கும். ஏன்னா பிஸ்னஸையோ ஏதோ ஒன்று டெவலப் பண்ணுறதுக்கு கடன் இல்லாத ரிஷபம் இல்லைன்னு சொல்லுவோம். ரெண்டாவது கிரெடிட் கார்டு வாங்கக்கூடாது. இது ரெண்டும் இல்லை அப்போனா நேராக வேணால் இவங்களுக்கு இந்த நகை ஆபரணங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். நகையை வாங்கி வைக்கிறது, ஆன்டிக் பீசஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு சில, அதெல்லாம் கலைப்பொருட்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு ப்ராஃபிட்டை இந்த இன்சூரன்ஸ் செக்டாரில், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கலாம், வேறு டெம் இன்சூரன்ஸ் அதெல்லாம். இது எதுக்குன்னா, ஏதோ ஒரு வியாதி வரும்போதெல்லாம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் பார்த்தோம். சும்மா ஏதோ வந்ததுங்க, ஹாஸ்பிட்டல் போனாங்க, எல்லாம் இன்சூரன்ஸ்காரன் பார்த்துக்கிட்டான். அப்போ அது கடன் ஏற்படாமல் தவிர்த்துடும். ரைட். அதுக்கு அடுத்து இது ரெண்டும் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ராசி வீடு, வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் பண்ணலாம். இந்த ராசி கமிஷன் வகையில் வருமானு சொல்லுவோம். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இதெல்லாம் சின்ன சின்னதாக பேரெல்லாம் டெய்லி சொல்லி வந்துகிட்டே இருக்கும். யூடியூப் சேனல் நிறைய பேர் ஆரம்பித்து அதை சம்பாதிக்கலாம் இந்த ராசி தாங்க. அவங்க மொத்தம் இந்த ராசிக்கு நல்லாயிருக்கு.